எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வெங்கடேஷ். என்னோட சொந்த ஊர் வந்து கும்பகோணம். நான் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடின்ற போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ என்னோட இந்த படிக்கிற ப்ராக்ரெஸில் நான் என்னென்ன பண்ணேன், என்னோட இன்சைட்ஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. அண்ட் நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐடி கம்பெனியில் ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணேன். இன்ஃபோசிஸில் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். சென்னையில் தான் நான் படித்தேன். அண்ட் ஆஃப்டர் அந்த 3 years சர்வீஸுக்கு அப்புறம் அரௌண்ட் ஒரு சின்ன இஷ்யூவால் வந்து நான் ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆஃப்டர் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு நான் சுரேஷ் அகாடமியில் பேங்கிங் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணேன். அண்ட் நான் ஒரு மார்ச் மாதம் எண்டில் தான் வந்து சுரேஷில் ஜாயின் பண்ணேன். அண்ட் இங்கே என்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இனிஷியலி வந்து நீங்கள் கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கிளாஸ் பேட்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிப்போம். நாங்கள் ரூம்ஸில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஸ்கொயர் டேபிள்ஸ், கியூப் டேபிள்ஸ், ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், பர்சன்டேஜ் வேல்யூஸ், இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே காலையில் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு கிளாஸுக்கு நீங்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஸ்டாஃப்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு டெய்லி. நீங்கள் டெய்லி வந்து இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இதெல்லாம் அதனால டெய்லி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஐயோ கேட்டுட்டு நம்ம தெரியலன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயந்து தான் வந்து படிக்க ஆரம்பித்தோம். ஆஃப்டர் தட் வந்து அதுவே ரொட்டீன் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பேட்சில் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவாங்க. அண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 11 o'clock வரைக்கும் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் த 11 என்னென்னா போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டடி ஹால் போவோம். இல்லை இங்கே சுரேஷில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்டடி ஹால்ஸ் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலுமே ஒரு 500 பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஸ்டடி ஹாலுக்கு உள்ளார போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான். ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஸ்டடி ஹால்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு பிளான்டாக வந்து கொண்டுட்டு போவாங்க. எப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இல்லையான்றது அடுத்த நாள் கிளாஸில் வந்து பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளாரே விடுவாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் ஒரு 45 days to 60 days உங்கள் கிளாஸ் பேட்ச் ஃபுல்லாகவே வந்து இது நடக்கும். ஒன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கிளாஸ் பேட்ச், அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பேங்கிங் சைக்கிள்குள்ளாரியே போவீங்க. நீங்கள் வெளியில் வரீங்க, கிளாஸை விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பேட்சஸ் நடக்கும். நேம்லி ப்ரிலிம்ஸ் பேட்ச் நடக்கும், மெயின்ஸ் பேட்ச் நடக்கும், சூப்பர் பேட்ச்னு ஒரு பேட்ச் தனியாக நடக்கும். அண்ட் இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகி வரவங்களுக்கு அந்த ட்ரைனிங் தனியாக நடந்துகிட்டு இருக்கும். முதல்ல ப்ரிலிம்ஸ் பேட்ச்குள்ளே தான் போவீங்க. ப்ரிலிம்ஸ் பேட்ச்குள்ளே போயிட்டு அங்கே உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் இது வரைக்கும் கிளாஸ் பேட்ச்சில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறது, ஃபுல் டெஸ்ட் டெய்லியுமே நடக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச்சில் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணியாச்சு, நீங்கள் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களை மெயின்ஸ் பேட்ச் ப்ரொமோட் பண்ணுவாங்க. வேற இந்த மெயின்ஸ் பேட்ச்சில் வந்து இன்னும் டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ்டாக மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், டைமிங்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டெஸ்ட் நடக்கும். இது வந்து மெயின்ஸ் பேட்ச்சில் நடக்கும். ஒன்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச்சில் வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுவோம், மெயின்ஸ் பேட்ச்சில் வந்து டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் மெயின்ஸ் பேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அண்ட் சூப்பர் பேட்ச்சுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. வேறு சூப்பர் பேட்ச் அப்படின்றது ரொம்ப ஹை லெவல் கொஸ்டின்ஸ் விச் இஸ் லைக் நீங்கள் டஃபஸ்டான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். இது சூப்பர் பேட்ச்சில் நடக்கும். ஸோ இந்த 3 பேட்ச் ப்ராக்ரெஷன் இந்த ஒரு 6 months பீரியட் ஆஃப் டைமில் வந்து நடக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து என்னோட நேச்சராக இருந்துச்சு. இப்படி தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிளாஸ் பேட்ச் முக்கால்வாசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூம்ஸில் உட்காந்து படிக்கிறேன் அண்ட் வந்து நான் வீட்டில் போய் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து நான் சொல்கிறேன், இங்கே இருந்து ரூம் போய் உட்காந்து படிக்கிறதோ இல்லை வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்லி என்விரான்மெண்ட் மட்டும்தான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா வீட்டில் வந்து நீங்கள் தனியாக இருப்பீங்க, ஒரு ரூமில் இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமே தவிர உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டு தான் மெயினாக தேவை. அது இருக்காது. ஏன்னா நீங்கள் இங்கே 4 மணிக்கு காலையில் வந்து எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி ஹால் ஃபுல்லாகவே உட்காந்து ஒரு குரூப் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே எப்போ வந்தாலுமே இங்கே ஒரு 500 பேர் வந்து படிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன இப்படி படிக்கிறாங்க, நம்ம எதுவும் படிக்காமல் இருக்கோமேன்ற அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு தாட்டே வந்து உங்களை ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதனால் இதுதான் வந்து மெயினான ப்ராக்ரெஸ்ஸாக வந்து நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து
பேங்கிங் படிக்க வரவங்களுக்கு தேவை என்னன்னா வந்து ஸ்பீடை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் மேக்ஸ் மெயினாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்க் எக்ஸாம்ஸ் வந்து போட்டு பார்க்கறது தான் வந்து மெயினாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுரேஷில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக அதுக்குன்னு லேப் ஃபெசிலிட்டிஸ் டெய்லியுமே நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், டெய்லியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ எக்ஸாம்ஸ் புது எக்ஸாம்ஸ் வருது, அதோட ப்ரிலிம்ஸ் அதோட மெயின்ஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி லேபில் வந்து டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட் எல்லாமே வந்து சுரேஷில் மெயினாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாம் 21 இயர்ஸ்லேயே வந்து உள்ள வராங்க. எனக்கு 26 இயர்ஸ் ஆச்சு, நான் கொஞ்சம் லேட்டு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவில் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து ப்ராக்ரஸ் காட்டலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் டோட்டலாக இந்த ப்ராக்ரஸ் நான் சொன்னேன், இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் மெயின்ஸ் பேட்ச் இந்த கிளாஸ் பேட்ச்லேருந்து ஆரம்பித்து நடக்கிற இந்த ப்ராக்ரஸை ஒரு வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பேங்கிங் சைக்கிளில் 1 இயரில் கண்டிப்பாக உங்களால் ஜாப் செக்யூர் பண்ண முடியும். இங்கே தூத்துக்குடியில் வந்து படிக்கிறப்போ அது கண்டிப்பாக நான் வந்து அஷ்யூர் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற டீம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எஃபெக்டிவாக வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி மெயினாக வந்து எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய பேங்கிங் இன்ஸ்டியூட்ஸ் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் வந்து தூத்துக்குடியில் நான் ஏன் படித்தேன், தூத்துக்குடி ஏன் வந்து படிக்கணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் சென்னையில் தான் வந்து காலேஜ் முடித்தேன், சென்னையில் தான் வந்து ஒர்க்கும் பண்ணேன். எனக்கு தெரியும் சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண போகிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது, நம்ம வெளியில் போவோம். அண்ட் நீங்கள் இந்த படிக்கிற ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லா பக்கத்துலேருந்து வரும். வீட்டில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கவர் பண்ண முடியாது சிலபஸை, மார்க் கம்மியாக வரும், ஒரு எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்பயுமே அந்த ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி நான் வெளியில் போயிட மாட்டேனான்னு நீங்கள் நிறைய தேடுவீங்க. அதை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு உங்களால் போக முடியும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சுற்றுவீங்க, வருவீங்க. அண்ட் இது ஒரு தடவை 2 தடவை நடக்கிறது தப்பு கிடையாது, நான் போகிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது பழக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட இந்த ப்ராக்ரஸ்லேருந்து நீங்கள் விலகி போகிற மாதிரி ஆகிடும். அண்ட் தூத்துக்குடி ஏன் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே எதுவுமே கிடையாது சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஸ்டடி ஹாலை விட்டு கிளாஸை முடிச்சு ஸ்டடி ஹாலை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்குவீங்க, அதிகபட்சமாக சாப்பிடுவீங்க. அதையும் தாண்டி போனால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் ஸ்டடி ஹால் தான் வந்தாகணும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் படிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இங்கே வேறு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும் தூத்துக்குடி சுரேஷ் அகாடமி. அண்ட் என்னோட சர்க்கிள்ஸும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் தூத்துக்குடி வந்து ஜாயின் பண்ணுங்கள் சுரேஷ் அகாடமியில். வேறு வந்து ரொம்பவே உங்களுக்கு என்விரான்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ராக்ரெஷனுக்கு. இந்த என்விரான்மெண்ட்டு தான் எல்லாரும் வந்து தேடி அலைகிறாங்க. அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு தூத்துக்குடியில் கிடைக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக உங்களுக்கு சுரேஷ் அகாடமியோட ப்ராக்ரஸ் இது தான். அண்டு இந்த ப்ராக்ரஸில் வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து இந்த டோட்டல் சுரேஷ் அகாடமியோட பேங்கிங் கோஆர்டினேட்டர். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் நிறைய பெரிய டீம் இருக்குது பேங்கிங்க்கு, அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு கமெண்ட்ஸ், அவங்களோட டாப்பில் யார் இருப்பாங்க ராஜா சார் தான் எல்லா கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த ஒரு 10 to 15 இயர்ஸ் இவங்களோட ப்ராக்ரஸில் கிட்டத்தட்ட எந்த பேங்க்லேயுமே இல்லாத சுரேஷ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே வந்து ராஜா சார் பேர் தான் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ பேஷனோட வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமியோட ஃபவுண்டர் சார் சுகேஷ் சார் வந்து ராஜா சாரோட இன்சைட்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும், என்ன மாதிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேக்எண்டில் சப்போர்ட் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டை வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது, நான் இப்போது என்ன வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்போம், எல்லாருமே ஒரு ஐடியா வச்சுருப்போம். அதில் நான் யோசிச்சது என்னென்னா என்னோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நான் ஒரு ஜிம்முக்கு போகணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். அங்கே என்னோட மாஸ்டர் ராஜேஷ் சார் வந்து எனக்கு வந்து இந்த சுரேஷில் நான் படிக்கிறேன்னு சொன்னதுனால ப்ரைஸ் எல்லாமே குறைச்சி கொடுத்து என்னை வந்து ஜாயின் பண்ணி படிக்க சொன்னாங்க. ராஜேஷ் சார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் என்னோட பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேங்கிங் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு, மெயினாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ பாசிட்டிவாக அவங்களோட ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை எடுத்துக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தன், வந்து முகிலன், அண்ட் தீபக், விஜய், வசந்த், இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட சர்க்கிள். நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் போய் படிப்போம், எந்திரிச்சு வருவோம். நான் அதையும் தாண்டி வந்து அருண் என்னோட ஃப்ரெண்டு, அவன் நிறைய இடத்துல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க, சீனியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கான், அவங்களை மீட் பண்ணி பேசியிருக்கோம். இதையும் தாண்டி எனக்கு இந்த ப்ராக்ரஸோட மெயின் மோட்டிவேஷன் கேட்டிங்கன்னா வைஷ்ணவி என்னோட தோழி, அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன்.
இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க எல்லாருக்குமே. அண்ட் அந்த ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல யோசிப்போம். நான் 26 வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. அண்ட் இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜாப் நான் வாங்கினது அவங்க கண்டிப்பாக என்ன நினச்சி பெருமைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களோட மெயின் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு உங்களை படிக்க வச்ச பேரண்ட்ஸுக்கு அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராக்ரஸில் ஜெயிக்கலாம். தூத்துக்குடி வந்து ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் படிங்க. அண்ட் ஒரே ஒரு வேர்டை சொல்லி வந்து நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ஒரு வேர்டு என்னன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, எந்த ப்ராக்ரெஷன் நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சின்ற ஒரு வேர்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை ஒரு வருஷம் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராக்ரெஸை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு தேடி வரும். ஸோ பி கன்சிஸ்டன்ட், பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ.